ஹலோ லேர்னர்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சிம்பிளான ஒரு 3 டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். என்னென்ன டாபிக்ஸ் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, வேரியபிள் நேம்ஸ், வேரியபிள் நேம் அதாவது வேரியபிள் நேம் எப்படிலாம் டிக்ளேர் பண்ணுறாங்க, அப்புறம் மல்டி வேர்ட் வேரியபிள் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் மல்டி வேல்யூஸ்னு என்னென்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நேமிங் வேரியபிள்ஸ், அதாவது வேரியபிள்ஸை எப்படிலாம் நேம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு 4 விஷயத்தை தெரிஞ்சுப்போம். அது வந்து ஒரு ரூல்ஸ்னே சொல்லலாம். ஸோ பைத்தானை பொறுத்த வரைக்கும் வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லி இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். ஃபஸ்ட்டு ஒரு இருக்கிற வேரியபிள் வந்து ஒன்று அண்டர்ஸ்கோர் இல்லைனா கேரக்டர் மூலியமாக தான் ஸ்டார்ட் ஆகணும். ஓகேங்களா? அதாவது கேரக்டர்ஸ் அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னா A to Z அப்புறம் அண்டர்ஸ்கோர் இந்த வார்த்தையிலேருந்து மட்டும்தான் ஒரு வேரியபிள் ஸ்டார்ட் ஆக முடியும். இதை தாண்டி நம்பர்ஸ், அதாவது 0 to 1 இல்லைனா இன்டீஜர்ஸ் -1 அந்த மாதிரி எந்த வார்த்தையிலையுமே ஒரு வேரியபிள் வந்து ஸ்டார்ட் ஆகக்கூடாது. ஓகேங்களா? அதை தான் செகண்ட் லைன்லேயும் கொடுத்துருக்காங்க. வேரியபிள் cannot be start with a number. ஃபர்ஸ்ட் லைனில் வந்து வேரியபிள் நேம் ஸ்டார்ட் வித் அ லெட்டர் ஆர் அண்ட் அண்டர்ஸ்கோர் வித் அ கேரக்டர். ஸோ இந்த பார்த்தீங்கன்னா இந்த இருக்க அந்த எக்ஸாம்பிள் ஒன்று அண்டர்ஸ்கோர் வச்சு ஸ்டார்ட் ஆகணும், இல்லைனா கேரக்டர் வச்சு ஸ்டார்ட் ஆகணும். வேரியபிள் நேம் cannot ஸ்டார்ட் வித் அ நம்பர், அதாவது நம்பர் வச்சு ஒரு வேரியபிள் நேம் ஸ்டார்ட் ஆகக்கூடாது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாமே வேரியபிள்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கான எக்ஸாம்பிள். இங்கே கீழே கொடுத்துருக்கிறதுலாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேரியபிள்ஸ் எப்படி டிக்ளேர் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கான எக்ஸாம்பிள். ஓகேங்களா? ஸோ இந்த சைடில் ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடில் இருக்கிறது எல்லாமே வேரியபிள்ஸ். ஓகேங்களா? ஈக்குவல்ட்டுக்கு ரைட் சைடில் இருக்கிறது எல்லாமே அந்த வேரியபிளுக்கு அசைன் பண்ண வேல்யூஸ். ஓகேங்களா? ஸோ இதை வச்சு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வேரியபிள் வந்து என்னெல்லாம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபபெட்ஸ் அப்புறம் நியூமரிக் கேரக்டர்ஸ் வித் அண்டர்ஸ்கோர்ஸ். ஓகேங்களா? அதாவது ஆல்ஃபா நியூமரிக் கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆல்ஃபா நியூமரிக் அப்படின்னா ஆல்ஃபபெட்ஸ் A to Z அப்புறம் நியூமரிக் நம்பர்ஸ், அதாவது 0 to 9 அந்த மாதிரி ரேஞ்சுக்குள்ளே எந்த நம்பராக இருந்தாலும் சரி. ஸோ 0 to 9 ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ அப்போது 0 to 9 கொடுத்துட்டாங்க அப்படின்னா A0 A1 A2 அப்படின்னு சொல்லிட்டு A9 வரைக்கும் தான் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. அந்த அதாவது அந்த வேரியபிள்குள்ளே ஆல்ஃபபெட்ஸும் இருக்கலாம், இந்த 0லேருந்து 9 வரைக்கும் நம்பர்ஸும் இருக்கலாம். ஏன்னா இந்த நம்பர்ஸ் எல்லாமே காம்பினேஷன் ஆஃப் 0 to 9 தான். டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ் இன்டீஜர்ஸ் 0 1 2 அப்படின்ற மாதிரி நிறைய நம்பர்ஸ் வரும். ஸோ 0 to 9 அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நம்பராக தான் யூஸ் பண்ணணும் கிடையாது. 0 to 9க்குள்ளே எந்த காம்பினேஷன் ஆஃப் நம்பர்ஸ்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அது ஒன்று. அடுத்தது வேரியபிள் நேம்ஸ் ஆர் கேஸ் சென்சிட்டிவ். ஸோ இதுக்கு முந்தின வீடியோவில் நம்ம சொல்லியிருப்போம் வேரியபிள் நேம்ஸ் வந்து கேஸ் சென்சிட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மை வேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் இருக்குது, அப்புறம் கீழேயும் அதே மாதிரி மை வேர்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த வேரியபிளோட நேம் வந்து இப்போ நான் மாற்றிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ரெண்டுத்தையுமே பிரிண்ட் பண்ணும்போது நமக்கு டிஃப்ரெண்ட்டான அவுட்புட்ஸ் வரும். இதோட எக்ஸாம்பிள் வந்து நான் போன வீடியோலையும் சொல்லியிருப்பேன். அதே விஷயம் தான் எங்கேயுமே ஒர்க் அவுட் ஆகும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு வேரியபிளுமே நேம் வந்து வேறு இருக்கிறதுனால இதே நேமை நான் காப்பி பண்ணி இங்கே திரும்ப போட்டுட்டு பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னாக்கா அதே விஷயம் தான் வரப்போகுது. இப்போ பாருங்கள், இதை வந்து நான் கமெண்ட்ஸை மாற்றிக்கிறேன். இப்போ இந்த கோடை ரன் பண்ண அப்படின்னா இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு கோட் ரன் ஆகி ஃபஸ்ட் அவுட்புட் வரும்போது மை வேர், அதாவது ஸ்மால் லெட்டரில் ஸ்டார்ட் ஆகிற வேரியபிளோட நேம் வந்து ஜான் இருக்கு. ஓகேங்களா? அந்த ஜான் வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு. இந்த முடிச்சுட்டு செகண்ட் லைனுக்கு வரும்போது மை வேர்னு சொல்லிட்டு கேபிட்டலில் ஒரு வேரியபிள் வந்து அசைன் ஆயிருக்கு. அதோட வேல்யூ வந்து அலெக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ பிரிண்ட் பண்ணும்போது மை வேர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேபிட்டல் வேரியபிளை கால் பண்ணியிருக்கோம். அதாவது இந்த ஸ்மால் லெட்டர் வேரியபிளை கால் பண்ணாமல் கேபிட்டல் லெட்டரில் வேரியபிளை கால் பண்ணதுனால என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா புதுசாக இருக்கிற இன்னொரு வேரியபிளை அதை அசைன் பண்ணி அதோட வேல்யூ கொடுக்கும். நான் இங்கே பார்த்தீங்கன்னா மை வேர் கால் பண்ணியிருக்கோம் செகண்டு, அதோட வேல்யூ வந்து அலெக்ஸ். இங்கே அலெக்ஸ்னு வந்திருக்கு அப்படிங்களா? பார்த்தீங்களா? ஸோ இதுதான் கேஸ் சென்சிட்டிவ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வேரியபிள் டிக்ளேர் பண்ணும்போது கேஸ் சென்சிட்டிவாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வேரியபிள்ஸோட எக்ஸாம்பிள். எல்லாம் ஒருக்கா பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மை வேர் இது எதுக்கு கரெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஃபுல் ஆஃப் ஆல்ஃபபெட்ஸ். அந்த வேரியபிள் ஃபுல்லாகவே ஆல்ஃபபெட்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஓகேங்களா? இது வந்து நம்மளோட எந்த ரூல்னாலும் செட் ஆகும். நம்பர், அதாவது ஆல்ஃபபெட்ஸில் ஸ்டார்ட் ஆகணும், cannot ஸ்டார்ட் வித் நம்பர், அதாவது நம்பர்ஸ் இதில் இல்லவே இல்லை, நம்பர்ஸில் ஸ்டார்ட் ஆகவும் இல்லை, அண்டர்ஸ்கோர் இருக்குது, ஆல்ஃபா நியூமரிக்கில் அண்டர்ஸ்கோர் இருக்குது, அப்புறம் கேஸ் சென்சிட்டிவ் அது வந்து தனி விஷயம்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுலேயும் அண்டர்ஸ்கோர் இருக்குது, ஆல்ஃபபெட்ஸில் ஸ்டார்ட் ஆகுது, அண்டர்ஸ்கோர் இருக்குது. இதில் வந்து அண்டர்ஸ்கோரில் ஸ்டார்ட் ஆனால் கிடையாது அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. வேரியபிள் நேம் must start with an letter or the underscore character. அண்டர்ஸ்கோர் கேரக்டர் அப்படின்னா அந்த கேரக்டருக்கு முன்னாடி ஒரு அண்டர்ஸ்கோர் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, இல்லைனா ஆல்ஃபபெட், அதாவது ஏதோ ஒரு கேரக்டர் வந்து ஸ்டார்ட் ஆகணும். அந்த மாதிரி தான் ஒரு வேரியபிள் வந்து ஸ்டார்ட் ஆகணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இதுவும் மை வேர், இது ஒரு வேரியபிள், இது எல்லாமே தனித்தனி வேரியபிள். இங்கே நல்லா பார்த்தீங்க அப்படின்னா இங்கே மை வேரில் இது வந்து கேமல் கேஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. இது நம்ம பின்னால் பார்க்கலாம், அடுத்த டாப்பிக்கில். இங்கே பார்த்தீங்கன்னா வி வந்து ஊடையில் வந்து கேபிட்டல் வி போட்டிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்மால் வீல தான் இருக்குது, மை வேர் இருக்குது. ஆனால் ரெண்டுமே ஒரே வேறு தான், ஆனால் டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸாக இருக்குது. அப்போது இது ரெண்டுத்துக்குமே வேல்யூஸ் மாறும். இதை நீங்கள் வந்து கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா கிளியர் கட்டாக தெரியும். இது கேஸ் சென்சிட்டிவ் அப்படிங்கிறதுனால இங்கே ஒரு வி மாறினதுனால இந்த வீக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் வந்து இது தனி வேரியபிளாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் இதை வந்து ஸ்மால் லெட்டர் வியாக மாற்றிட்டீங்க அப்படின்னாங்க தான் இதோட வேல்யூவும் இதாயிரும்.
ஓகேங்களா. இங்கே எரர் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் வியை வந்து எடுத்ததுனால இப்படி ஒரு வேரியபிள் இல்லைன்னு சொல்லிட்டு தான் எரர் வருது. ஸோ நம்ம பழைய மாதிரி கேபிட்டல் வியை போட்டுக்கலாம். ஓகேங்களா. ஸோ ஃபுல் கேபிட்டல் லெட்டர்லேயே வரலாம். கேபிட்டல் லெட்டர் வித் நம்பர்ஸ் வந்து கடைசியில் இருக்கிறதுனால நமக்கு பிரச்சனை இல்லை. அதாவது ஆல்ஃபா நியூமரிக் கேரக்டர்ஸ் போட்டிருக்காங்க. அதனால் ஆல்ஃபா நியூமரிக் கேரக்டர்ஸில் எந்த வேரியபிள்னாலும் இருக்கலாம். முதல் ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர்ஸில் ஸ்டார்ட் ஆகக்கூடாது எந்த ஒரு வேரியபிள். இங்கே நான் 2 போட்டேன் அப்படின்னா இங்கே பாருங்க எரர் வந்துருச்சு. ஸோ அதனால் இந்த இடத்துல நம்பரில் வந்து ஸ்டார்ட் ஆகக்கூடாது. ஓகேங்களா. ஸோ பேட் வேரியபிள் எக்ஸாம்பிள் சொல்லி ஒன்று கொடுத்துருக்கேன். இதெல்லாமே என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா எப்படி ஒரு வேரியபிள் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கான எக்ஸாம்பிள். ஓகேங்களா. ஸோ நம்பரில் ஸ்டார்ட் ஆகணும்னு சொல்லியிருக்கேன். இங்கே நம்பரில் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இது ஒரு நல்ல வேரியபிள் கிடையாது. ஆல்ஃபா நியூமரிக் கேரக்டர்ஸ் ப்ளஸ் அண்டர்ஸ்கோர் தவிர வேறு எந்த வேரியபிள்ஸும் நம்ம யூஸ் வேறு எந்த கேரக்டர்ஸும் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ஃபபெட்ஸ் இருக்குது, ஓடியில் இருக்குது. இங்கே அண்டர்ஸ்கோரான்னு கேட்டிங்கன்னா இது கிடையாது. இது வந்து ஹைஃபன். ஸோ இதுவுமே கிடையாது. அதுக்கப்புறம் வேரியபிள்ஸ் கூட எல்லாம் ஒயிட் ஸ்பேசஸ் விட்டாலுமே அதையுமே கணக்கில் எடுத்துக்கும். ஸோ இதுவுமே ஒரு எரர் தான். ஓகேங்களா. ஆல்ஃபா நியூமரிக் கேரக்டர்ஸ் வித் அண்டர்ஸ்கோரை தவிர வேறு எந்த காம்பினேஷனுமே ஒரு வேரியபிளில் இருக்கக்கூடாது. ஓகேங்களா. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா மல்டிவேர்ட்ஸ் வேரியபிள்ஸ் அப்படின்னா இப்போ ஒரு வேரியபிள் அசைன் பண்ணும்போது நேம்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரே வேர்டாக இருக்கும். இங்கே பார்த்திங்க அப்படின்னா என்ன எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நேம் கொடுக்குறதுக்கு பதிலாக திஸ் இஸ் மை நேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிங்க அப்படின்னா திஸ் இஸ் மை நேம் அப்படின்னு சொல்லிட்டு திஸ் இஸ் மை நேம் 4 வேர்டு இருக்குது. ஓகேங்களா. ஸோ 4 வேர்டு இருக்கிறதுனால இதை வந்து மல்டிவேர்ட் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி. ஓகேங்களா. இந்த மாதிரி மல்டிவேர்டு வேரியபிளை வந்து நீங்கள் வந்து ஃபுல்லாகவே ஸ்மால் லெட்டர்லேயே எழுதிட்டீங்க அப்படின்னாக்கா இங்கே பாருங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் காட்டுறேன். திஸ் இஸ் மை நேம் அப்படின்னு போட்டிருக்கேன். இப்படி நார்மலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது புரியாது. ஸோ இதை நம்ம எப்படி புரிகிற மாதிரி ஒரு வேரியபிளாக கொண்டு வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 டைப்ஸ் இருக்குது. அதை வந்து டைப்ஸ் என்னென்ன டைப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேமல் கேஸ், பாஸ்கல் கேஸ், அப்புறம் வந்து ஸ்னேக் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கேமல் கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா முன்னால் வந்து சின்னதாக இருக்கும். அதுக்கப்புறம் வர்ற செகண்ட் வேர்ட்ஸ் எல்லாமே பெருசாக இருக்கும். எதை வச்சு எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேமல் அதாவது ஒட்டகத்துக்கு பார்த்தீங்கன்னா தலை கீழே இருக்கும், பின்னால் முதுகில் வந்து திமிழ் வந்து மேலே ஏறி இருக்கும். ஸோ அதனால தான் அப்படி சொல்கிறாங்க. ஃபஸ்ட் லெட்டர் அதாவது திஸ் இஸ் மை நேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் டைப் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். திஸ் இஸ் மை நேம் போடுறேன் அப்படின்னா திஸ்ன்றது ஃபஸ்ட்டு வேர்ட். அந்த வேர்டில் உள்ள ஸ்டார்டிங் கேரக்டர் மட்டும் ஸ்மால் லெட்டரில் இருக்கும். அதுக்கப்புறம் வரது எல்லாமே கேப்ஸில் இருக்கும். திஸ்ஸுக்கு அப்புறம் இஸ்ஸில் வந்து ஐ கேபிட்டலு, மையில் வந்து எம் கேபிட்டலு, அப்புறம் நேமில் வந்து என் கேபிட்டல்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி தான் ஒர்க் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் கேமல் கேஸ் ஒர்க் ஆகும். ஓகே. அடுத்தது பாஸ்கல் கேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் இருந்து எல்லா வேர்ட்ஸுக்குமே ஒவ்வொரு வேர்ட்ஸ் ஸ்டார்ட் ஆகும்போதும் ஃபஸ்ட் லெட்டர் வந்து கேபிட்டல் வந்துடும். ஓகேங்களா. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு மட்டும் ஸ்மாலில் இருக்குது, மீதி எல்லாமே கேப்ஸில் வருது. திஸ்ஸுக்கு அப்புறம் இஸ்ஸு ஐ கேப்ஸு, மையில் எம் கேப்ஸு, நேமில் என் கேப்ஸு. ஆனால் டி மட்டும் ஸ்மால் லெட்டரில் இருக்குது. இதே நீங்கள் பாஸ்கல் கேஸில் போட்டிங்க அப்படின்னா மொத்தமாகவே ஒவ்வொரு வேர்டுக்கும் தனித்தனியாக வந்துடும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக நான் எல்லாமே ஸ்மால் லெட்டரில் போட்டதை விட இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். திஸ் இஸ் மை நேம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள இருக்குது. ஓகேங்களா. இதுதான் கேரக்டர் விஷயம். ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா திஸ் இஸ் மை நேம். ஓகேங்களா. இது வந்து ஸ்னேக் கேஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸ்னேக் கேஸ் எப்படின்னா ஃபுல்லாமே ஸ்மால் லெட்டர்ஸில் இருக்கும். அந்த ஓடியில் வர கேப்ஸுக்கு பதிலாக என்ன கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்கோர் கொடுத்து வச்சுருப்பாங்க. இது வந்து ஒரு நல்ல பழக்கம்னு சொல்லலாம். ஃபைல் ரீநேமிங், ஃபைல் மேனேஜ்மெண்ட்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஃபோல்டரோட நேம் வந்து நியூ ஃபோல்டர் அப்படின்னு சொல்லி கேப் விட்டு கொடுக்காம நியூ அண்டர்ஸ்கோர் ஃபோல்டர் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா அது ஒரு குட் நேமிங் கன்வென்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நீங்கள் சாஃப்ட்வேர்ஸ் வச்சு ஒர்க் பண்ணும்போது ஒரு சில கமாண்ட் லைன்ஸ்லாம் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் நேமில் கேப் விழுந்துருச்சு அப்படின்னா அது ஒரு தனி கமாண்ட் மாதிரி ஆயிரும். அந்த கேப் விழுந்துருச்சுன்னா இந்த இடத்துல இந்த கமெண்ட் முடியுது, இதுக்கப்புறம் வரது தனி கமெண்ட் எடுத்துகிட்டு அது ஒரு எரரை காமிச்சிடும். என்னமோ தெரியாமல் டைப் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி எரரை காமிச்சிடும். ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் எல்லாமே அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபைல் மேனேஜ்மெண்ட்டில் இந்த மாதிரி ஒவ்வொரு நேம் கூடலையும் கேப் கொடுப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ இதுதான் உங்களுக்கான எக்ஸாம்பிள்ஸ். கேமல் கேஸ்னால் எப்படி இருக்கும், பாஸ்கல் கேஸ்னால் எப்படி இருக்கும், ஸ்னேக் கேஸ்னால் எப்படி இருக்கும் சொல்லி எக்ஸாம்பிள் கொடுத்துட்டேன். ஸோ இதுதான் மல்டிவேர்ட் வேரியபிள். ஒரு வேரியபிள் எப்படிலாம் டிக்ளேர் பண்ணணும், அதுக்கு என்னென்ன ரூல்ஸ் இருக்குன்னு பார்த்துட்டோம். அப்புறம் மல்டிவேர்ட் வேரியபிள் அப்படின்னா என்னென்னு பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டி வேல்யூஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. மல்டிபிள் வேல்யூஸ் கொடுக்குற மாதிரி. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரே லைனில் 3 வேரியபிள் கொடுத்துருக்காங்க. அந்த 3 வேரியபிளுக்கும் தனித்தனியாக வேல்யூஸ் அசைன் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே ஸ்ட்ரிங். ஓகேங்களா. டபுள் கோட்ஸில் கொடுத்துருந்தா ஸ்ட்ரிங்னு சொல்லிட்டு நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். இந்த சீரீஸை தொடர்ந்து பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். எக்ஸ்ன்ற வேரியபிள் ஃபஸ்ட்டு இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு இருக்கிற வேல்யூக்கு இந்த செல்லில் ஃபஸ்ட்டு இருக்கிற வேரியபிள் வந்து அசைன் ஆகிக்கும். ஓகேங்களா. அப்புறம் கமாக்கு அடுத்தது ஒய் இருக்குது. செகண்ட் என்ன இருக்கோ அது வந்து இந்த சைடில் செகண்ட் என்ன இருக்கோ அந்த இது வேல்யூ அசைன் ஆகிக்கும். இப்போ செட்டிங் இருக்குது. இப்போ நீங்களே சொல்லி பாருங்கள், இந்த இடத்துல இந்த வேரியபிள் தான் கரெக்டாக வரும். ஓகேங்களா.
ஸோ இந்த மாதிரி எக்ஸுக்கு வந்து லெஃப்ட் சைடில் இருக்கிற ஃபஸ்ட் வேரியபிளுக்கு ரைட் சைடில் இருக்கிற ஃபஸ்ட் வேல்யூ, லெஃப்ட் சைடில் இருக்கிற செகண்ட் வேரியபிளுக்கு ரைட் சைடில் இருக்கிற செகண்ட் வேல்யூ, லெஃப்ட் சைடில் இருக்கிற தேர்ட் வேரியபிளுக்கு ரைட் சைடில் இருக்கிற தேர்ட் வேல்யூ. ஓகேங்களா, இப்படி மாற்றி மாற்றி அசைன் ஆகிக்கும். இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாமே பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த அவுட்புட் தான் கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், மெனி வேல்யூஸ் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணுறோம். பிரிண்ட் பண்ணும்போது நான் உங்களுக்கு புரியணும் அப்படின்றக்காண்டி நான் போடுறேன் மெனி வேல்யூஸ் வேரியபிள்ஸ் அப்படின்னு போட்டிருக்கோம். ஓகேங்களா, அடுத்தது இதை கடைசியில் உங்களுக்கு மொத்தமாக பிரிண்ட் பண்ணி காமிக்கிறதுக்கு பதிலாக இப்போ நான் பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன். இதை கிளியர் பண்ணிப்போம். ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணிடுறேன். ஓகே, ரன் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஓகே சாரி இந்த இடத்துல முடியும் போது நம்ம இந்த இடத்துல முடிகிற இடத்துல சும்மா ஒரு லைன்ஸ் மட்டும் போட்டு காமிச்சிடலாம். அண்டர்ஸ்கோர் லைன் மாதிரி பிரிண்ட் பண்ணி இந்த இடத்துல முடியுது அப்படின்னு. ஓகேங்களா, நம்ம இப்போதைக்கு இந்த ஸ்பெசிஃபிக் டாபிக் மட்டும் பார்த்துருக்கோம், மெனி வேல்யூஸ் டு மல்டிபிள் வேரியபிள்ஸ் அப்படின்றத. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மெனி வேல்யூஸ் வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகுது இந்த டாபிக். ஓகேங்களா, ஸோ எக்ஸ்ன்ற வேல்யூக்கு ஃபஸ்ட் வேல்யூ அசைன் ஆகும்னு சொன்னோம்னா அதே மாதிரி ஃபஸ்ட்டு எக்ஸோட வேல்யூ பிரிண்ட் பண்ணும்போது என்ன வரும், ஃபஸ்ட்டு ஆரஞ்சு. ஓகேங்களா, அப்போ ஆரஞ்சுன்னு வந்துருச்சு. அப்புறம் ஒய்யோட வேல்யூ செகண்டும் பனானா, அப்போ பனானாவோட வேல்யூ வந்து இங்கே பிரிண்ட் ஆயிடுச்சு. அப்புறம் இசட்டுக்கு என்ன இருக்குது, இசட் வந்து தேர்டு, அப்போ தேர்டும் சரி அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆயிருக்கும். ஓகேங்களா, இதுதான் அவுட்புட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒன் வேல்யூ டு மல்டிபிள் வேரியபிள்ஸ், அதாவது எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் ஈக்குவல் டு இசட் ஈக்குவல் டு ஆரஞ்ச். அதாவது எக்ஸ் வந்து எதுக்கு ஈக்குவல்னா ஒய்க்கு ஈக்குவல், ஒய் வந்து எதுக்கு ஈக்குவல்னா இசட்டுக்கு ஈக்குவல். அதாவது எக்ஸும் ஒய்யும் ஒன்று, ஒய்யும் இசட்டும் ஒன்று, இசட்டும் ஆரஞ்சும் ஒன்று. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா இசட் ஆரஞ்சுனா எக்ஸுமே ஆரஞ்சு தான். ஏன்னா எக்ஸும் ஒய்யும் ஒன்று, ஒய்யும் இசட்டும் ஒன்று. அப்படி பார்த்தா எக்ஸ் ஈக்குவல் டு இசட்டு, இசட் ஈக்குவல் டு ஆரஞ்சு. அப்போது எக்ஸும் இசட்டு ஒன்று அப்படின்னாக்கா இசட்டோட வேல்யூ வந்து ஆரஞ்சு, அந்த வேல்யூ வந்து எல்லாத்துக்கும் அசைன் ஆயிரும். ஓகேங்களா, இப்படி தான் இது வந்து எல்லா வேல்யூஸ்க்கும் அசைன் ஆயிரும். இங்கே வந்து நான் பிரிண்ட் போட்டு இதை உங்களுக்கு புரியணும் அப்படின்றக்காண்டி இங்கே என்ன அப்படின்னா ஒன் வேல்யூ வேரியபிள் அப்படின்னு போட்டு சேவ் பண்ணிக்கிறேன். ஒன் வேல்யூ வேரியபிள்னு அப்படி வச்சுப்போமே. ஓகேங்களா, அடுத்தது இந்த லைனை இங்கே வச்சுக்கலாம். இப்போ ரன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒன் வேல்யூ வேரியபிள் எக்ஸ், பிரிண்ட் எக்ஸ் ஒய் இசட் மூணுத்தையும் பிரிண்ட் பண்ணுறோம். ஆனால் ஒரே வேல்யூ தான். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் ஈக்குவல் டு இசட், எக்ஸும் ஒய்யும் இசட்டும் ஒன்று தான். ஸோ மொத்தமாக சேர்த்து ஒரே வேல்யூவாக அசைன் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆரஞ்ச். ஓகேங்களா, அப்போ இங்கே வேல்யூ வந்து அசைன் ஆயிடுச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா அன்பேக்க கலெக்ஷன். இது எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் 3 பேர் இருக்காங்க. ஓகேங்களா, நல்லா கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும். ஒரு வீட்டில் 3 பேர் இருக்காங்க, அண்ணன் தம்பி, அப்புறம் அவங்களுக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க அம்மா வந்து ஃப்ரூட்ஸ் பேக் வாங்கிட்டு வராங்க. ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு ஃப்ரூட்ஸ் பிடிச்சிருக்கு. அதாவது ஒவ்வொருத்தருக்கு இப்போ ஒவ்வொரு வேரியபிளுக்கு ஒரு வேல்யூ அசைன் பண்ணுற மாதிரி ஒவ்வொரு ஃப்ரூட்ஸ் பிடிச்சிருக்கு. இதை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாமே, சாக்லேட்னு எடுத்துப்போம். சாக்லேட்டு, அப்புறம் இங்கே வந்து சிப்ஸ்ன்னு போட்டுப்போம். அப்புறம் இங்கே பார்த்தோம் அப்படின்னாக்கா பிஸ்கட்ஸ்ன்னு போட்டுப்போம். ஓகேங்களா, ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று பிடிச்சிருக்கு, ஒன்று வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்க. எக்ஸ் வந்து அண்ணன், ஒய் வந்து தம்பி, இசட் வந்து தங்கச்சி. ஓகேங்களா, இப்போ 3 பேருக்கும் அம்மா வந்து இந்த மாதிரி ஸ்நாக்ஸ்னு வச்சுப்போமா. இந்த வேரியபிள் நேம் வந்து ஸ்நாக்ஸ்னு வச்சுப்போம். ஸ்நாக்ஸ்ன்ற வேரியபிள் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வராங்க. அந்த வேல்யூவை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா யாருக்கு வாங்கிட்டு வராங்க, எக்ஸ், அதாவது அண்ணன் தம்பி தங்கச்சி 3 பேருக்கும் ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லிட்டு மொத்தமாக ஒரே கவரில் இதெல்லாம் போட்டு கொண்டு வராங்க. அவங்களுக்கு தேவையானதை இவங்க எடுத்துப்பாங்க. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டரில் கொடுத்துருக்கணும். இங்கே தான் ஒரு சின்ன சேஞ்சு. அவங்க வந்து தேடி கண்டுபிடிச்சி எடுத்துப்பாங்க. ஆனால் நம்ம கம்ப்யூட்டர் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஆர்டராக கொடுக்கணும். நம்ம இந்த இடத்துலலாம் எப்படி பார்த்தோம் பார்த்தீங்களா, மெனி வேல்யூஸ் மல்டிபிள் வேரியபிள்ஸ். ஃபஸ்ட் இருக்கிறதுக்கு ஃபஸ்ட் வேல்யூ அசைன் ஆகிக்குமா, அதே மாதிரி தான் இங்கேயும். இந்த கலெக்ஷனில் வந்து ஃபஸ்ட் இருக்கிற வேல்யூ தான் இந்த ஃபஸ்ட் இருக்கிற வேரியபிளுக்கு வந்து அசைன் ஆகும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் ஈக்குவல் டு இசட், இதில் எக்ஸ் கமா ஒய் கமா இசட், அதாவது 3க்கும் தனித்தனி வேல்யூஸ் இருக்குது. அது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா ஸ்நாக்ஸ். அதாவது உங்களுக்கு 3 பேருக்கும் தேவையான விஷயங்கள் வந்து ஸ்நாக்ஸ் அப்படின்ற கவருக்குள்ளே இருக்குது. ஓகேங்களா, இதுதான் ஸ்நாக்ஸ்ன்ற கவர்னு வச்சுக்கோங்க. இந்த லிஸ்ட்டை வந்து ஸ்நாக்ஸ்ன்ற கவரு, இதில் பிஸ்கெட் இருக்குது, சாக்லேட் இருக்குது, சிப்ஸ் இருக்குது. ஸோ எக்ஸுக்கு வந்து ஃபஸ்ட்டு வேல்யூக்கு ஃபஸ்ட் இதுன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸுக்கு வந்து சாக்லேட் எடுத்துப்பான், அப்புறம் தம்பி ஒய் வந்து சிப்ஸ் எடுத்துப்பான், அப்புறம் தங்கச்சி இசட் வந்து பிஸ்கட் எடுத்துப்பான். ஸோ இப்படி தான் அன்பேக்க கலெக்ஷன் ஒர்க் ஆகுது. ஓகேங்களா, ஸோ இங்கே நான் உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். இது டிஃப்ரென்ஸ் தெரியணும், அந்த டாப்பிக்கும் இந்த டாப்பிக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியணும் அப்படின்றக்காண்டி உங்களுக்கு இதை போடுறேன். அன்பேக் கலெக்ஷன் போட்டேன்னா ஓகேங்களா, இங்கே வந்து ஒரு பிரிண்ட்டை போடும். இப்போ பாருங்கள், இப்போ அன்பேக்க கலெக்ஷன், அதாவது இந்த அவுட்புட்டோட பார்த்தீங்கன்னா அன்பேக்க கலெக்ஷன் சொல்லிட்டு இங்கே ஸ்டார்ட் ஆகுது. இங்கே வேல்யூ செஷன் பண்ணிக்கோ, எக்ஸ் ஒய் இசட்னு வரிசையாக பிரிண்ட் பண்ணிக்கோ. எக்ஸுக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா சாக்லேட், அதாவது ஃபஸ்ட் வேல்யூ ஃபஸ்ட்டு பிரிண்ட் வந்து எக்ஸு, அதோட வேல்யூ சாக்லேட் வந்திருக்கு. அப்போ எக்ஸோட வேல்யூ சாக்லேட். ஓகேங்களா, 1 பொசிஷன் கரெக்டாக இருக்கா. அடுத்து செகண்ட் வந்து சிப்ஸ்னு வந்திருக்கு. செகண்ட் என்ன வேல்யூ பிரிண்ட் பண்ணிக்கோன்னா ஒய். அப்போது ஒய் செகண்ட் பொசிஷனில் இருக்குது, இங்கே சிப்ஸ் செகண்ட் பொசிஷனில் இருக்குது. ஓகேவா, இந்த இதுவும் ஓகே ஆயிடுச்சா.
அப்புறம் மூணாவது பார்த்தீங்கன்னா இசட் பிரிண்ட் பண்ணியிருக்கோம். இசட்டோட வேல்யூ மூணாவது வேல்யூ, இங்கே வந்து பிஸ்கட் இருக்குது மூணாவதாக, அப்போ வந்து பிஸ்கெட்ஸ் வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வேரியபிள் நேம்ஸ் எப்படி டிக்ளேர் பண்ணணும் அப்படின்றத பார்த்துட்டோம். அப்புறம் மல்டிவேர்ட் வேரியபிள்ஸ் இன்றைக்கி பார்த்த கிளாஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பார்த்தோமோ அதுதான் சொல்லிட்டு இருக்கேன். வேரியபிள் நேம்ஸ் எப்படி டிக்ளேர் பண்ணணும், அதுக்கு என்ன ரூல்ஸ் இருக்குது, இப்படி தான் இருக்கணுமோ அப்படி தான் இருக்கணுமோ பார்த்தோம். அப்புறம் மல்டிவேர்ட் வேரியபிள்ஸ், அதாவது திஸ் இஸ் மை நேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணோம் அப்படின்னா அதை எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி டிக்ளேர் பண்ணலாம் அப்படின்றது நான் சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ இது நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு எந்த மாதிரினாலும் போனால் ஓடையில் கேப் வரக்கூடாது. ஓகேங்களா? அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. திஸ் இஸ் மை நேம் அப்படின்னு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிங்கன்னா அது கூட கேப் இருக்கக்கூடாது. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது மல்டி வேல்யூஸ் எப்படி அசைன் பண்ணலாம் அப்படின்றத பார்த்தோம். மல்டிபிள் வேரியபிள்ஸ் வித் மல்டிபிள் வேல்யூஸ், மல்டிபிள் வேரியபிள்ஸ் வித் சேம் வேல்யூஸ், அப்புறம் அன்பேக்கிங் கலெக்ஷன், ஒரு கலெக்ஷனாக கொடுத்துட்டு அதுலேருந்து தேவையான விஷயங்களை எடுத்துக்கோ அப்படின்றதையும் நம்ம கொடுத்துட்டு. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கோட வீடியோ இதோட முடிஞ்சு. ஸோ கீப் லேர்னிங். அடுத்தடுத்த வீடியோஸ் வரும்போது நம்ம கூட ஜாயின் பண்ணிடுங்க. ஸோ நம்ம சேனலில் வீடியோஸ் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் கீப் லேர்னிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.